மருத்துவக் கல்வி. இந்த மருத்துவக் கல்வி அப்படிங்கிறது பெரும்பான்மையான மாணவர்களுடைய கனவாக இருக்குது. இந்த மருத்துவக் கல்வியை பல பேர் பல விதமாக குறிப்பிட்டு சொன்னால் கூட, சந்திரன் நாடியில் நாங்கள் சொல்கிற முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குரு சந்திரன் சூரியன், குரு சந்திரன் செவ்வாய், இந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கணும். இது இணைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, அவர்கள் பாகை முறையில் அந்த 3 டிகிரியிலேருந்து 5 டிகிரிக்குள்ளார இணைஞ்சிருந்தால் கூட மருத்துவக் கல்வி படிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையிலையும் சரிங்க, மருத்துவத்துறையிலையும் சரி பெரிய அளவில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் மருத்துவக் கல்வி படிக்கலாம். பத்திரை கரணத்தில் பிறந்திருந்தாலும் மருந்துகள் சம்மந்தப்பட்ட நாலேஜ் அதிகம், அவங்களும் படிக்கலாம். அஸ்வினி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இது ரெண்டுமே மருத்துவத்தோடு சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வரும். இப்போ மருத்துவக் கல்வியை தேர்வு செய்யும்போது கண்டிப்பாக அப்போ நடக்கக்கூடிய நடப்பு திசையை கவனித்து தான் அதுக்கான முயற்சியை செய்யணும். அதே மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் சமுதாய வர்க்க பரல்னு சொல்லி கடைசி கட்டத்தில் போட்டிருப்பாங்க ஜாதகத்தில். அதில் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல அதிக பரல் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக மருத்துவக் கல்வி படிச்சிருக்காங்க.